ஈன்ற தாய் தந்தை முதற்கண்டி சுத்த திருவடிகளை வணங்கி உலகெங்கு வாழ்ந்து கொண்டிருக்கும் தமிழ் பெருங்குடி மக்களுக்கும் உலக மக்களுக்கும் வேளாள குல மக்களுக்கும் அகில உலக வேளாள மக்கள் கட்சியினுடைய கொர்க்கேசியமின் யூடியூப் சேனல் வழியாக தங்களுக்கு ஒரு நற்செய்தியை தெரிவிக்கின்றோம். அரிய வகை கற்சிற்பத்தை பாருங்கள். பாம்பு தவளையை பிடிக்க முயலும் கற்சிற்பம். இந்த கற்சிற்பத்தை நன்கு பாருங்கள். கற்களால் செய்யப்பட்டு செதுக்கப்பட்டு பாம்பு இரையை தேடக்கூடிய அந்த தவளையை பிடிக்கக்கூடிய கற்சிற்பத்தை நன்கு பாருங்கள். எப்படி கல்தச்சர்கள் பழந்தமிழ் கல்தச்சர்கள் தன்னுடைய திறமையெல்லாம் காட்டி இப்படி செய்திருக்கார் என்பது வியப்புக்கு உரிய ஒரு செயலாகவே இருக்கிறது. அரிய வகை கற்சிற்பம். திரும்ப திரும்ப அதை நல்லா பாருங்கள். பாம்பு அப்படி ஒரு தவளையை தனக்கு இரையை வேட்டையாடக்கூடிய ஒரு நிகழ்வை எவ்வளவு துல்லியமாக அவர்கள் கற்சிற்பத்திலே கற்களிலே பாறை கற்களிலே செதுக்கியிருக்கிறார்கள் என்பது மிகவும் அரிய வகை சிற்பம், அரிய வகை கற்சிற்பம். எவ்வளவு திறமை இருந்தால் இதை இவ்வளவு துல்லியமாக செய்திருப்பார்கள். ஆகவே இந்த கற்சிற்பத்தை தமிழர்களும் தமிழ் இளைஞர்களும் இளைய தலைமுறைக்கு நம்மளுடைய பழந்தமிழுடைய கல்தச்சனுடைய திறமையை காமிக்க வேண்டிய நோக்கத்தோடு காணொலியை வெளியிடுகின்றோம். அரிய வகை கற்சிற்பம் நன்கு பாருங்கள். அந்த பாம்பிற்கும் அந்த தவளைக்கும் இடையில் கொஞ்சம் ஒரு இடைவெளி விட்டுருப்பாங்க. இந்த இடைவெளியை விட்டுட்டு ஒரு கதையும் புழக்கத்தில் கர்ண பரம்பரையாக ஒரு கதையை சொல்லுவாங்க. எப்பொழுது இந்த பாம்பு அந்த தவளையை பிடிக்கிறதோ அப்பொழுது உலகம் அழிந்துவிடும் என்று ஒரு கருத்தையும் கர்ண பரம்பரையாகவே அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். ஏனென்றால் இது கற்சிற்பம். அதை யாரோ ஒருத்தங்க சிதைச்சிருக்காங்க. அந்த கற்சிற்பத்தை யாரோ ஒருத்தர்கள் இடையில் சிதைச்சிருக்கிறார்கள். ஆகவே தமிழர்களாகிய நாம் இளைய தலைமுறைக்கு இப்படி அரிய வகை கற்சிற்பத்தை பாருங்கள். அப்படி ஒரிஜினலாகவே அது நேரடியாகவே உண்மையாகவே பாம்பு ஒரு தவளையை தேரை நம்ம சொல்லுவோம். தவளையில் இந்த தேரை இரையாடக்கூடிய தேரை தப்பித்து செல்லக்கூடிய ஒரு காட்சி. ஆனால் அதை யாரோ போய் உடைத்திருக்கின்றார்கள். பாம்பு தவளையை பிடிக்க முயலும் கற்சிற்பத்தை நன்கு பாருங்கள். குறிப்பாக பாருங்கள். அந்த தவளை தன் உயிருக்கு பயந்து போகக்கூடிய அளவிற்கு அந்த கற்சிற்பத்தில் அதை வடித்திருப்பது தான் மிக மிக நுண்ணிய அறிவாற்றல் வேணும், நுண்ணிய திறமை இருக்க வேண்டும். நன்கு பாருங்கள். அது பயத்தில் ஓடுகிறது. அந்த பயத்தில் ஓடக்கூடிய ஒரு செய்தியை, பயத்தில் ஓடக்கூடிய ஒரு செயலை அப்படி கற்சிற்பத்தில் அவர்கள் வரைந்திருப்பது மிக ஆச்சரியமாக இருக்கிறது. அதே போல் பாம்பும் அதை தன்னுடைய இறைக்காண்டி போகக்கூடிய இடத்துல வாயினுடைய பகுதி அகலமாக இருப்பதாக செய்திருக்கின்றார்கள். நன்கு பாருங்கள். அந்த பாம்பினுடைய வால் பகுதியையும் பாருங்கள். இது கற்கினாலே செய்யப்பட்டிருக்கு. ஒரு பாறையில் தரையில் அப்படி வரைஞ்சி ஒரு புந்துக்குள்ளேருந்து வர்ற மாதிரி அவங்க செஞ்சுருக்காங்க. அந்த வால் பகுதியும் பாருங்கள். அப்படியே கற்சிற்பத்தில் பாம்பினுடைய நெளிவு நேராக வரைஞ்சிருக்கலாம். நேராக வரையலை. அவர்கள் பாம்பு எப்படி வருமோ அப்படி நெளிஞ்சு வரக்கூடிய அந்த நெளிவோடு அந்த கற்சிற்பத்தை வரைந்திருக்கிறார்கள் என்றால் நம் பழந்தமிழனுடைய கல்தச்சருடைய திறமையை பாருங்கள். இன்றும் அது உண்மையாகவே அது பாம்பு போலவே இருக்கிறது. அதனால் அவர்கள் நேராக வரைந்திருக்கலாம், இல்லை வேறு மாதிரி வரைந்திருக்கலாம். ஆனால் உண்மையால் பாம்பு எப்படி வளைந்து நெளிந்து வருமோ அதுபோன்றே அந்த கற்சிற்பத்தில் அதை வரைவது என்பது சாதாரணமாக, வடிப்பது என்பது சாதாரணமாக செயல் அல்ல. அது உண்மையிலேயே அந்த கரையெல்லாம் சரியாக ஒவ்வொரு நுனிப்பகுதியும் சரியாகவே அவர்கள் அதை சரியாக இருக்கின்றனர். இது ஒரு கல்தவளை. முதல் காட்சியை பாருங்கள், இரண்டாவது காட்சியை பாருங்கள், மூணாவது காட்சியை பாருங்கள். என விரிவாகவே உங்களுக்கு முதல் காட்சியில் முழு பாம்பு இதை நம்ம எடுத்துருக்கோம். அந்த பயத்தில் போகக்கூடியது. ரெண்டாவது தவளையை கொஞ்சம் நெருக்கமாக வைத்து அந்த இதை எடுத்துருக்கிறோம். மூணாவது அந்த தவளை பக்கத்தில் அது பாம்பு இருக்கிற மாதிரி. மூணு ஒரே சிற்பம்தான். ஆனால் நம்ம மக்களுக்கு காமிக்க வேண்டும் என்பதுக்காண்டி கொஞ்சம் நெருக்கமாக வைத்து அதை காமித்து கொண்டு இருக்கின்றோம். நன்கு பாருங்கள். இது கல்தவளை. அப்புறம் கல்பாம்பு. அந்த கல்தவளை கல்பாம்பு அந்த முழு உருவத்தில் இருக்கக்கூடியதை சிற்பத்தில் பாருங்கள். இது அரிய வகையான ஒரு சிற்பம். இது போன்ற சிற்பத்தை பேணி பராமரிக்க வேண்டியது ஒவ்வொரு தமிழுடைய கடமை, தமிழர்களுடைய இளைஞர்களுடைய கடமை.
மனித நேயத்தினோட கடமை. ஆகவே ஒவ்வொரு தமிழர்களும் அடுத்த தலைமுறைக்கு இந்த செய்தியை கொண்டு செல்லணுங்கிறது தான் அந்த காணொலியை வெளியிடுகின்றோம். இந்த காணொலி பற்றி தங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்லவும், மேலும் இந்த காணொலியை அனைவருக்கும் பகிருங்கள். நமது பழந்தமிழர்களுடைய கல்தச்சரின் திறமையை இளைய தலைமுறைக்கு எடுத்து சென்று நாமும் இதுபோன்று ஒரு செயலை செய்ய வேண்டும் என்று இளைஞர்களுக்கு ஒரு ஊக்குவிக்கக்கூடிய ஒரு காணொலியாகவே இது அமைய வேண்டும். இதை சிறப்பு பெற்ற ஒரு நுணுக்கமான ஒரு வேலைப்பாடை பார்ப்பதற்கு அனைவருக்கும் நன்றி. வணக்கம். திருச்சிற்றம்பலம்.